அப்படின்றது தாங்க. ஏன்னா மேட் மேக்ஸ் சீரீஸ்ல கடைசியா படம் வந்தது 1985ல. மெல் கிப்சன் தான் முந்தின 3 பார்ட்லயும் மேட் மேக்ஸா நடிச்சவர். ஆனா 4th பார்ட்ட ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் தலகீழா நின்னு தண்ணி மட்டும் இல்ல பாயாசமே குடிச்சார். அப்போனா அந்த படங்கள் பார்த்தாதான் இந்த படம் புரியுமா? இல்ல. ஏன்னா இதுல ஹீரோவும் புதுசு, கதையும் புதுசு. ஆனா ட்ரீட்மெண்ட் அதே பழைய ட்ரீட்மெண்ட். கதைன்னு எடுத்தீங்கன்னா 1980sல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கதை மாதிரி தாங்க. அநியாயம் தலைவிரிச்சு ஆட ஹீரோ அதுக்கு ஜடபின்னி பூ வச்சு அடிச்சு நொறுகிறார். ஆனா இந்த படத்துல ஹீரோவை விட ஹீரோயினுக்கு கெத்து அதிகம். ஒரு கை இல்லாம வர்றாங்க. சிட்டி ரோபோ மாதிரி அப்பப்போ மெக்கானிக்கல் கையெல்லாம் கழட்டி மாட்டிக்கிறாங்க. சோ மெதுவா கதை பக்கம் போனோம்னா உலகத்துல மக்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்ல. வண்டி ஓட்ட பெட்ரோலும் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்காகவும் அடிச்சுக்கிற நிலைமை. அந்த நேரத்துல வில்லன் கேங்ல இருக்கிற ஹீரோயின் வில்லன் கிட்ட இருந்து அவனுக்கே தெரியாம முக்கியமான சில பொருட்களை கடத்திட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. என்ன பொருள் அப்படின்றத நீங்க படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆனா போக போக அவங்க தேடின ஏரியாவே இல்ல அப்படின்றது தெரியுதுங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்க, எங்கிருந்து நம்ம மேக்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் உதவுறாரு. அதான் பாஸ் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்தோட கதை. இதுல மேட் மேக்ஸா டார்க் நைட் ரைசஸ் படத்துல ஹல்கை விட பல்கா உடம்பெல்லாம் ஏத்தி வச்சிருந்த டாம் ஹார்டி நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு கை இல்லாத ஹீரோயினா சார்லிஸ் தேரோன் நடிச்சிருக்காங்க. ஃபியூரி ரோடுன்னு பேர் வச்சுட்டமேன்னு சொல்லிட்டு டைரக்டர் இந்த படத்தை எடுத்தாரா இல்ல படத்தை எடுத்துட்டு ஃபியூரி ரோடுன்னு பேர் வச்சாரான்னு திரகம் பயங்கரம். அதை விட 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி வண்டிக்கு வண்டி தாவி அடிச்சு பின்னமாவுதுங்க. அதே படத்துல ஒரு பெரிய சைஸ் லாரி வருமே, அதே மாதிரி ஒரு லாரி இந்த படம் முழுசும் வருது. சில படங்களை அழகான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு படத்தை அழுக்கான படம்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோயின் வில்லன்ல இருந்து யாருமே குளிக்க மாட்டாங்க. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லையாமா. அதை விட முக்கியம் படம் முழுசும் மண்ணு சார். 85% படத்துல ஆக்ஷன் மட்டும்தான். மீதி 15%ல ஒரு சின்ன காதல், லைட்டா ஒரு சோகம், அப்பப்போ ஹீரோக்கு வர பிளாஷ்பேக்கு, இதெல்லாம் டைரக்டர் சார் தூவி விட்டுருக்காரு. ஆக்ஷன் படம் பார்த்து ரத்த கேலரின்னு உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட கொண்டாடலாம் மச்சி.